DPI Tamil News. மக்களுடைய கோரிக்கைகளை, குறிப்பாக அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற வகையில் திட்டங்களை தீட்டி அதனை நடைமுறையில் செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்படுகின்ற மசோதாக்களுக்கு நமது தமிழ்நாட்டுடைய ஆளுநர் RS ரவி அவர்கள் ஒப்புதல் அளிக்காமல் முக்கியமான கோப்புகளை அனைத்தையும் கிடப்பிலை போட்டுவிட்டார். அதனை எதிர்கொள்ளும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி அதன் மூலம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற, மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு முதல்வராக திகழ்கின்றார்கள். அந்த வகையில் அந்த குரலுக்கு, மக்களுடைய குரலுக்கு கிடைத்த ஒரு வெற்றிதான் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பு. மாநில அரசுகளுடைய உரிமைகளுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் முன்னெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நகர்விலும் சமரசமே கிடையாது. காரணம், முதலமைச்சர் அவர்கள் எதற்கும் போராடக்கூடிய குணம் கொண்ட அந்த போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு இதுக்கும் சமரசம் செய்து கொள்வது கிடையாது. முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் அதாவது தாங்கள் ஆளுகின்ற தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக மட்டுமே செயல்படாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கில் வெற்றி கண்டிருக்கின்றார். ஆகவே நமது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் முதலமைச்சராக திகழக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது. காரணம், இந்த ஆளுநர்களுக்கு அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களுக்கும் அண்மையில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் மூலம் ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை சூட்டுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டாலும் அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்திற்கு அதே பெயரை வைக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினார். இதன் மூலம் அவர் கட்சிகளை கடந்து எல்லோருக்கும் முதல்வராக திகழ்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அதாவது மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தான் கூட்டாட்சியினுடைய தத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் மத்தியிலே ஆளுகின்ற பாஜக ஆட்சி கூட்டாட்சியினுடைய தத்துவம் என்ன என்பதனை அந்த ஆட்சிக்கு தெரிவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது மாநில உரிமை மற்றும் மாநில கூட்டாட்சிக்காக மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு அதிமுக உட்பட இருக்கின்ற எதிர்கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்று அவதூறுகளை குறையாக சொல்லி அவதூறுகளை பரப்புகின்றார்கள். இருந்த போதிலும், அதாவது மாநிலத்திற்கு ஆளுநர்கள் சர்வாதிகாரி போல் செயல்படுவதை இன்றைக்கு தடுத்து நிறுத்தி மாநிலத்தினுடைய உரிமையையும் சுயாட்சியையும் காப்பாற்றியிருக்கிறார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதற்கு இது ஒன்றே சாட்சி. குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.